நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/4/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி 6 மணி 6 நிமிடம். திதி இன்று அதிகாலை 2 மணி 33 நிமிடம் வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 11 நிமிடம் வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இரவு 7 மணி 43 நிமிடம் வரை துருவம், பின்பு வியாகத்தம். கரணம் பிற்பகல் 3 மணி 23 நிமிடம் வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் மாலை 4 மணி 11 நிமிடம் வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. சுப முகூர்த்த நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நாள். இந்த பங்குனி உத்திரத்தில் 3 பொருட்கள் வாங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்கதான் இருக்கார். ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்துக்கு என்ன செய்யலாம்? அது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருகிறது. முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியும் 5 ஏலக்காவும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம இப்போ இந்த பங்குனி உத்திரத்தை பத்தி பார்க்கலாம். பங்குனி உத்திரம் அன்று என்ன செய்தால் நமக்கு செல்வ செழிப்போட வாழலாம்? செல்வ செழிப்பு எப்படி கிடைக்கும்? முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற இந்த பங்குனி உத்திர நாளன்று இந்த பொருட்களில் ஒன்றாவது கடையில இருந்து வாங்கி வந்தால் போதும். சரி, என்ன செய்யலாம்? முருகப்பெருமானின் வழிபாடை செய்வதற்கு பலவிதமான நாட்கள் இருந்தாலும் பலவித விரத முறைகளை மேற்கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்று வழிபாடு செய்வார்கள். அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்றாக திகழ்வதுதான் பங்குனி உத்திர நாள். இந்த பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது. இந்த நாள்தான் பல தெய்வங்களின் திருமண நாளாகவும் திகழும். அப்படிப்பட்ட நாளில் அந்த தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று கூறப்பட்டுள்ளது அன்றியுள்ள சாஸ்திரங்கள். இந்த திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும், அதே போல திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கண்டிப்பான முறையில் இந்த பங்குனி உத்திர நாளன்று விரதம் இருந்து சிறப்பு வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு பங்குனி உத்திர நாள் அன்று வாங்க வேண்டிய பொருட்கள். இது ஆன்மீகம் குறித்த பதிவு தான் இது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் சிறப்பு இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்படி அந்த தெய்வத்திற்குரிய நாளில் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் தெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும். மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உரிய யோகமும் உண்டாகும். அந்த வகையில முருகப்பெருமானுக்கு உகந்த சில பொருட்கள் இருக்கிறது. என்னென்ன பொருட்கள்? பங்குனி உத்திர நாளன்று இதை வாங்கணும். அதுவும் முருகப்பெருமானை வேண்டி வாங்க வேண்டும். என்ன பொருள் அப்படின்னா, அன்றைய தினம் நீங்க செல்கின்ற முருகன் ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கு கிடைக்கின்ற மயில் இறகு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அது ஒண்ணு வாங்கிக்கோங்க, சரிங்களா? வாங்கிட்டு
இதை அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மயிலின் இறகை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதே போல முருகப்பெருமானின் படத்திற்கு அருகில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் மிகுந்ததாக திகழும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு பிரசாதம் அப்படின்னு சொன்னால் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்களாக திகழ்ந்தவை என்ன அப்படின்னா, கற்கண்டு, பேரிச்சம்பழம், வாழைப்பழம். இவை மூன்றுமே முருகனுக்கு மிகவும் பிடித்த பொருள். அதே மாதிரி டைமண்ட் கற்கண்டை வாங்கி வந்து வைக்காமல் பெரிய கற்கண்டை வாங்கி வர வேண்டும். சில பேர் சின்ன சின்ன டைமண்ட் கற்கண்டை போடுறாங்க, அது போடக்கூடாது. பெரிய பெரிய கற்கண்டு இருக்கும், அதை வாங்கி அதோட இணைத்து செய்யுங்க. அதே போல இதை வந்து பஞ்சாமிர்தமா தயார் செய்து சாமி கிட்ட வைக்கலாம். அப்படி முருகப்பெருமானுக்கு அதை வைக்க, இப்ப முருகப்பெருமானுடைய சிலை இருந்தா அபிஷேகம் பண்ணலாம் அந்த பஞ்சாமிர்தத்துல. அப்படி இல்லாதவர்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்ணத்துல போட்டு முருகனுக்கு அதை நெய்வேத்தியமா வைக்கலாம். மூன்றாவதாக முருகப்பெருமானுக்கு பிடித்தது வாசனை பொருட்கள். அவர் வந்து மிகவும் அபிஷேக பிரியராக திகழக்கூடியவர். அதனால இன்றைய தினத்துல முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சந்தனம், பன்னீர் இது போன்ற பொருட்களை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலைக்கு அல்லது வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்வது மிக சிறப்பு. ஒருவேளை அபிஷேகம் செய்யும் முறை இல்லை என்பவர்கள் அதை முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இல்லையா இன்னைக்கு, அப்ப அந்த வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமிக்கு உரிய கல் உப்பு, மஞ்சத்தூள், சுக்கிர பகவானுக்கு வெள்ளை மொச்சை போன்றவற்றையும் வாங்கி வந்து வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளோடு மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும். அதனால இந்த சொன்ன அத்தனை பொருட்களையும் வாங்கி இந்த பங்குனி உத்திரத்திற்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் சேர்த்து இணைத்து இந்த பொருட்களை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து, இன்னொன்னு சொல்லிடுறேன், அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப வாங்குங்க, கடன் வாங்கி எதுவும் வாங்க வேண்டும். சரிங்களா? அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்து நம்முடைய மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, மன மகிழ்ச்சியோடு ஒரு சிறிய அளவாது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலும் பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும். இந்த பங்குனி உத்திரம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. சுவாமிகளுக்கெல்லாம் திருமணம் செய்வார்கள். திருமணம் ஆகாதவர்கள் அந்த புணர்வு தோஷம், சனி செவ்வாய் இணைவு, சனி கேது இணைவு, அதே மாதிரி செவ்வாய் கேது இணைவு, இப்படி இருப்பவர்கள் எல்லாம் ஜாதகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமணம், பகவானுக்கு திருமணம் செய்யும் இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த புணர்வு தோஷம் உள்ளவங்க நிச்சயமா இதுல கலந்துக்கணும். யாருக்கெல்லாம் சந்திரன் சனி ஒன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் புணர்வு தோஷம், மணமேடை போய் கூட திருமணம் நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பங்குனி உத்திர நாளில் பகவானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும், எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி முடியும், வாகன பராமரிப்பு செலவுலாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள், உத்தியோகத்தில் அமைதி இன்னைக்கு இருக்கும், எதிர்பார்த்த தன வரவு இன்னைக்கு ஏற்படும், முக்கிய பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள்,
பெற்றோர்கள் வாழ்வில் அதே போல தாய் தந்தையினுடைய ஆதரவு பெருகும். வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். பணவரவு நன்றாக இருக்கும். அதிசயத்தின் கிழக்கு திசை அதிசயின் 3ஆம் எண் அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர் தன வரவு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். வண்டி வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். வேலை சார்ந்த அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சுற்றுலா செல்வது, கேளிக்கை செயல்கள்ல ஆர்வம், இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த சில விரயங்கள் ஏற்படும். பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வோடு இருங்க. இன்னைக்கு இன்றைய நாள் பெருமைப்படும் அளவுக்கு எல்லாம் நன்றாகவே நடக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய நிறனாமே நச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தாய் வழி உறவுகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். புதிய வேலைகள்லாம் சாதகமாக அமையும். பிள்ளைகள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும். பயணங்களால் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்னைக்கு உதவி கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசய 5ஆம் எண் அஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே போல புத்தாடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உண்டாகுகின்ற ஒரு தன்மை. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரின் அறிமுகம் கிடைக்கும். அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக முடிச்சிடுவீங்க. உங்களுடைய சிந்தனை திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பொருளாதாரம் சார்ந்த நிலையில மேன்மை ஏற்படும். பயணத்தால் லாபம் அடையக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். உங்கள் பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய நிறனாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களால் புதிய அனுபவம் கிடைக்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் தோன்றி மறையும். கடன் சார்ந்த உதவிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். செயல்களில் உள்ள மறைமுகமான தடைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே போல வியாபாரம் சார்ந்த நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் கிடைக்கும். அலுவலகம் சார்ந்த பணிகள்ல அலட்சியமின்றி செயல்பாடு வச்சுக்காதீங்க. திறனோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் மனதை பக்தியில் கொஞ்சம் செலுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அதிசய தென்மேற்கு திசை அதிசயின் 6ஆம் நட்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமின்றி செயல்படாதீங்க. நல்ல ஒரு திறனோடு இன்னைக்கு செயல்படுங்க, நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மறைமுகமான வருமானங்கள் மூலம் சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். அதே போல நேரம் தவறி உணவுகளை உண்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கும். சமூக தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். நிதானமான பேச்சுக்கள் மூலம் நம்பிக்கை ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் முயற்சி திருவினையாக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 9ஆம் நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர் நம்பிக்கை உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சமூகம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயின் 1ஆம் நட்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு, அதே மாதிரி பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம் சாதகமான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தை பற்றிய சிந்தனைலாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும். கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. வியாபாரத்தின் தேவைகளை அறிந்து செயல்படுவீங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சலம்லாம் குறையும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரிக்கு சுபகாரியம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். பயம் இன்று விலகும். மனதில் இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு சோர்வு, இதெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை 5ஆம் நட்ச நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகமாகும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பண வரவு தாமதமாக அமையும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வாகன பயணத்தில் விவேகம் ஏற்படும். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள்லாம் உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் நட்ச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேகத்தை விட விவேகத்தை கையாள்வது நல்லது. நினைத்தது ஒன்றாகும், நடப்பது வேறாக அமையும். வரவை விட செலவுகள் மேம்படும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் ஏற்பட்டு விலகும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பதற்கு கால தாமதமாகும். வியாபாரத்துல இன்னைக்கு சகிப்புத்தன்மையோடு செயல்படுங்க. வாகன பயணத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு அலைச்சல்கள் இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இன்னைக்கு இருங்க. அதிசய வடக்கு திசை அதிசயன் 1ஆம் நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடர்பாடுகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த மீனராசி நேயர்களே,
குடும்பத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். படிப்பில் ஆர்வம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சகோதரர்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்புலாம் இன்னைக்கு அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய திசை தெற்கு திசை. அதிசய எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர முயற்சிகள் பலிதமாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.